90.4 அலைவரிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொங்கு சமுதாய வானொலி. இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. கேட்டு மகிழுங்கள், கேட்டுக்கொண்டே மகிழுங்கள். கொங்கு பண்பலை சமுதாய வானொலி 90.4. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் எனும் துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சியே அறிவியல் பார்வை. இந்நிகழ்ச்சியின் மூலம் நமது அன்றாட வாழ்வில் நம்மோடு ஒன்று கலந்துவிட்ட அறிவியல் பற்றிய பல தகவல்களை துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியே இந்த அறிவியல் பார்வை. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ப ஸ்ரீகுமார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் மருத்துவ அறிவியல் மூலம் நம் இதயத்தை காப்பது பற்றி ஈரோடு லிம்பஸ் மருத்துவமனையின் மருத்துவர் திரு சி சேகர் அவர்கள் வழங்கும் மருத்துவ தகவல்களை இப்பொழுது நாம் கேட்போம். உடன் உரையாடுபவர் நிலையத்திலிருந்து தங்கவேல். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் இன்று உலக இதய தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் உயிர் வாழ முக்கிய பங்காக வைப்பது இதயம். அந்த இதயத்தை பற்றி இதயபூர்வமாகவும் இதயத்திற்கு இதமாகவும் பதிலளிக்க வந்திருக்கிறார் ஈரோடு சூரம்பட்டி வலசு லிம்பஸ் மருத்துவமனையினுடைய முதுநிலை மருத்துவர் திரு சித்தன் சேகர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க, நான் டாக்டர் சேகர், ஈரோடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைத்தோம். இதயம் என்பது நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஒவ்வொரு உறுப்பும் மூளையிலிருந்து கால் பாத வரையிலும் கட்ட விரல் வரையிலும் ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான். அதுல இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு கை இல்லைன்னா வாழ முடியும், ஒரு கால் இல்லைன்னா வாழ முடியும். ஏன் இப்போ வயிற்றுல ஒரு ஒட்டுக்குடல் அது இல்லைன்னா வாழ முடியும். அதே மாதிரி ஈரல் கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் கூட ஒரு சில நாள் வாழ முடியும். இருதயம், அதாவது இருதயம் தவிர மூளை கெட்டு போச்சு, மூளை சாவே வந்தாலும் மூளை சாவிலேயே நினைவில்லாமல் பல வருடங்கள் உயிர் வாழ்ந்தவங்கள கூட இருக்கிறாங்க. என்னன்னா அந்த மாதிரி இருதயம் மட்டும் அப்படி கிடையாதுங்க. இருதயத்துல ஒரு சின்ன மாற்றங்கள் வந்தா கூட அது உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு வரும். அதனாலதான் இருதயத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம். ஏன்னா இருதயத்திலிருந்துதான் எல்லா இடத்துக்கும் ரத்தம் எடுத்துட்டு போகணும். ரத்தங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ரத்தத்து மூலியமா தான் நமக்கு வேணுங்கிற நம்ம உணவு எல்லாமே செரிமானாலேயே அதுல இருக்கிற எனர்ஜி எல்லாம் ஒவ்வொரு அணுவுக்கும் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்கறது ரத்தம். அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அங்க இருக்கிற வேஸ்ட் எல்லாம் மறுபடியும் கொண்டு நம்ம வெளியில ஏற்றணும். அதனால ரொம்ப முக்கியமான வேலை செய்யறது இருதயம் தான். அந்த இருதயமுக்கு சரிவர வேலை செய்யலன்னா ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேராது. போய் சேரலங்கும் போது நம்ம அதுக்கான தேவையான உணவும் கிடைக்காது, எனர்ஜி கிடைக்காது, வேஸ்ட் வெளியில வராது. அப்போ நம்ம இருதயம் கெட்டு போச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாகம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்ப இதயத்தினுடைய வாழ்வுகள் எவ்வாறு செயல்படுதுங்க? இருதயம் 4 பிரிவா இருக்குது. வலதுபுறம் இடதுபுறம்னு சொல்லுவோம். ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் தமிழ்ல சொல்லுவோம். நாங்க இங்கிலீஷ்ல ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ரைட் சைடு லெப்ட் சைடுங்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வெயின், அதாவது கீழந்து மேலிருந்து நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க அசுத்த ரத்தம். அது மோசமான ரத்தம் கிடையாதுங்க. எல்லா உடல் உறுப்புகளுக்கும் வேஸ்டேஜ் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிற ஆக்சிஜன் அந்த மாதிரி ரத்தத்தை எடுத்துட்டு இருதயத்தை கொண்டு கொடுத்து இருதயத்திலிருந்து பம்ப் பண்ணி நுரையீரல் போய் நுரையீரல்ல அங்க நம்ம மூச்சு குழாய் மூலியமா நாம எடுக்கிற ஆக்சிஜன் எல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு போய் மறுபடியும் இருதயத்துக்கு இடதுபுறமா போய் அங்கிருந்து உடல் உறுப்புகளுக்கெல்லாம் மறுபடியும் பம்ப் பண்ணி கொடுப்போம். அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கிற விஷயம் சரியான ஒரு சூப்பர் ஒரு மிஷின் கட்டலாம். நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இப்படியெல்லாம் ஒரு மிஷின் ஓடுதா, இப்படியெல்லாம் என்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதோ, குழந்தை உற்பத்தி ஆகுதோ, வயிற்றுல இருக்கும் போதே தாயின் வயிற்றுல இருக்கும் போதே அதை என்ன இயங்க ஆரம்பிச்சத
எத்தனை வருடம், ஒரு 50 வருடமா இருக்கட்டும், 60 வருடமா இருக்கட்டும், 100 வருடமா இருக்கட்டும், அப்படியே அது பாட்டுக்கு பம்ப் பண்ணிட்டு அது பாட்டுக்கு ஒவ்வொரு சைடும் செஞ்சுக்கிட்டே இருக்குது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும். அப்ப எவ்வளவு ஒரு மகத்தான காரியம் உடல் உறுப்புகள். அதுல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம உணவை கொண்டு போறது, எல்லாத்துக்கும் கொண்டு எடுத்துட்டு வேஸ்ட் கொண்டு வெளியேற்றுறதுக்கு உதவுறது எவ்வளவு ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு இருதயம். அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும். அதனால நாளுக்கும் வாழ்வு இருக்குதுங்க. அந்த பம்ப் பண்றது இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு ப்ரெஷர் தான் இருக்குன்னு இருக்குது. அந்த மாதிரி டெக்னிக்கா இது வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. இப்ப ஒரு நாளைக்கு இதயம் எத்தனை தடவை துடிக்குதுங்க? அதாவது இருதயம் நார்மலா நம்ம ஜென்ரலா நாம சொல்றது 72 முறைன்னு சொல்லுவோம். 72 முறைங்கிறது மட்டுமே சரியா சொல்றது இல்ல. எப்பவுமே ரேஞ்சுன்னு பிடிக்கணும். 72 இருக்கலாம், 80 இருக்கலாம், 85 இருக்கலாம். ஆனா நாங்க ஒரு 85, 90 அப்படின்னு வந்ததுன்னா கூட நாங்க கொஞ்சம் அதிகமா பால்பிட்டேஷன் அதிகமா துடிக்குதுன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி 72ங்கிறது ஒரு 60 வந்தா கூட பிராடி கிடையாது, குறைவா இருதயம் துடிக்குதுன்னு எடுத்துக்குவோம். அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு காரணங்கள் நிறைய இருக்கு. அதனால அது துடிப்பு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டா 70 to 80 அந்த ரேஞ்சை நம்ம நார்மலா துடிக்கிறதா எடுத்துக்கலாம். ஐயா, இப்ப ஆண் பெண் இருவருக்குமே இதயம் சரியான அளவா, சரியான நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிமிடத்துக்கு 72 தாட்டி துடிக்குது. நீங்க அது சரியா வேலை செய்யுதாங்க ஐயா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் வேலை செய்யும். அங்க பாகுபாடுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுல எல்லாத்துக்கும் எவ்வளவு சைஸ்ல இருக்குன்னா, நம்ம ஒரு கையை மடக்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு கைப்பிடி அளவு பாத்தீங்களா, அவ்வளவு சைஸ் இருக்கும். அவ்வளவுதான். அது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இருதயம் இடது பக்கம் முழுசா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சென்ட்ரல்ல இருக்குது. சென்ட்ரல்ல இருக்கிறது கொஞ்சம் அதிகபட்சம் இருக்கிறது இடது பக்கம் சேர்ந்து இருக்குது. அவ்வளவுதான். சரிங்க. இப்ப அதாவது இசிஜி எதுக்காக ஐயா எடுக்கிறோம்? இசிஜி அதாவது அது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது இருதயம் துடிக்கணும். எலக்ட்ரிக்கல் வேவ் மூலமா நமக்கு வெளியில காட்டி கொடுக்கறது. நமக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எலக்ட்ரிக்கல் வேவ் மூலமா பார்த்து நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ரத்த ஓட்டம் சரியா போகுதா இல்லையா, அது சரியான முறையில துடிக்குதா இல்லையா, வேகமா துடிக்குதா இல்ல கம்மியா துடிக்குதா இல்ல விட்டு விட்டு துடிக்குதா அப்படிங்கிறது எல்லாமே அதுல காட்டும். இசிஜில இல்லாத அளவுக்கு மறுபடியும் நம்ம முட்டாளாக்கும். எல்லாம் இசிஜி நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம த்ரெட்மில்ங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதுல நிறைய அதையெல்லாம் தாண்டி கூட சில பேரும் நம்மள முட்டாளாக்கி ஆஞ்சியோகிராம் பண்ணோம்னா அதுல அடைப்பு இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அது ஒரு பேசிக்கான ஒரு டெஸ்ட், அவ்வளவுதான் இசிஜிங்கிறது. சரிங்க ஐயா. இப்ப இதயத்துக்கு நம்ம ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. ஏதாவது உறுப்புகளுக்கு ரத்தம் போகாதுங்களா இதயத்துல இருந்து? எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் போகணும்னா அப்பதானே அந்த உறுப்புகள் உயிரோட வாழும். ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி உயிரோட வாழணும்னா அதுக்கு தண்ணி வேணும், அதுக்கான உணவு வேணும். வெறும் தண்ணி மட்டும் இல்லாம அதுக்கு எனர்ஜி எல்லாம் இருந்தா தானே அந்த செடி நல்லா கலகலன்னு வளர்ந்து அதுக்கு பூ வைக்கும், காய் வைக்கும், கனி வைக்கும், எல்லாமே. அதே மாதிரி ஒவ்வொருக்கும் நம்ம உடல்ல இருக்கிற ஒரு அணுக்களுக்கும் அது போய் சேரணும். அப்போ உயிரோட இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அணுக்களுக்கு ரத்த ஓட்டம் தேவை. இப்ப ஹேர் இருக்குது. ஹேர் வெளியில அவுட்டர்ல இருக்கிற ஹேருக்கு நமக்கு அதுக்கு ரத்தம் தேவையில்லைங்கிறது நினைக்கலாம். ஆனா ஹேர் பாலிகளுக்கு கட்டாய ரத்தம் வேணும். ஹேர்களுடைய நாளத்துக்கு இப்ப விரல்ல இருந்த நகம் இருக்குது. நகம் நமக்கு பெருசா வெளியில வளர்ந்துட்டு வந்துருச்சு. அந்த பேஸ் வரையிலும் நகத்துக்கு ரத்தம் வேணும். அந்த வெளியில வளர்ந்ததுக்கு நமக்கு ரத்தம் அதுக்கு தேவையில்லை. அது கட் பண்ணா அதனால வலிக்காது, முடிய கட் பண்ணா வலிக்காது. அதனால அந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே ரத்தம் தேவை. சரிங்க ஐயா. இப்ப உணவு பழக்க வழக்கங்களால இதயத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கட்டாயம் பாதிப்பு வருங்க. நம்ம ஏஜ் ஆக நம்ம உணவுல கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுலயே ஒரு 40-50 வயசுக்கு மேல வந்துச்சுன்னா நம்ம உண்ணும் உணவுல இம்பார்ட்டன்டா நம்ம எம்பி ஐட்டம், அதாவது மாமிச உணவுகளையும் அதே மாதிரி கொழுப்பு சத்துகளையும் அதே மாதிரி எண்ணெய் பொருள்களையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெஜிடபிள், காய்கள், கீரைகள் அது அதிகமா எடுத்துக்கலாம். பழங்கள் முடிஞ்சா எடுத்துக்கலாம். ஆனா காய்கள், கீரைகள், பருப்புகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி உண்ணும் உணவு, சாதம் இருக்குது பாத்தீங்களா, அரிசியா இருக்கலாம், கோதுமையா இருக்கலாம், சம்பா இருக்கலாம், ராகியா இருக்கலாம், இதுவுமே அதிகப்படியா எடுத்துக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அதுல முக்கியமா நம்ம மாமிச வகைகள், அதோட எண்ணெய் பொருள், கொழுப்பு பொருள் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
ஐயா, இப்போ இதய நோய் வந்து பரம்பரை நோய்ங்களா? இப்ப எங்க அப்பாவுக்கோ இல்ல அம்மாய்க்கோ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருதய நோய் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த நம்ம வாழ்றதுக்கு கத்துக்கணும், அதுக்கு தகுந்த இருக்க கத்துக்கணும். நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். அவங்க வீட்டுல வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்தாங்கன்னா அடுத்தது அவங்க பரம்பரையில அவங்க வந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்க அந்த ஏஜ் வரும்போது வருதுங்கிறது நீங்க பார்க்கலாம். ஏன்னா கன்ஜெனிட்டல் டிசீஸ்ன்னு நிறைய இருக்குது. அது வந்து பிறவிலேயே இருக்கக்கூடிய குணங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பிறந்த உடனே தெரியணுங்கிற அவசியம் இல்ல, லேட்டா தெரிய ஆரம்பிக்கும். அதனால வந்து நம்ம வந்து வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது. அப்ப நம்ம அதுக்கு தகுதி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாத்திக்கணும். ஐயா, இப்ப இளம் வயதினர்களுக்கிடையே வந்து பாத்தீங்கன்னா இதய நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா வருது. இளம் வயதினரிடையே மாரடைப்பு ஏற்பட்டு இறக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அதை தவிர்க்கிற முறைகள் என்ன? இளம் வயதிலேயே வந்து மாரடைப்பு வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம பிறவிலேயே ரத்த குழாயில வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கணும். மாற்றங்கள் என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரத்த குழாய் சுருங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பிறந்த உடனே நம்ம இளமையிலேயே ரொம்ப இளமையில தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அது வந்து ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு அது நல்ல ரத்த ஓட்டம் இன்னும் ரத்த குழாய் சுருங்கி போய் அவங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுல வந்து நம்ம வந்து ஓவரா நிறைய பேர் இந்த எம்பி ஐட்டம் எல்லாம் அதிகமா வந்து எம்பி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க. அது ஒரே ஒபிசிட்டி பெருக உடம்பு வளர்த்துக்கிறது, ஸ்மோக்கிங் பண்றது, இதெல்லாம் வந்து சிவியரா இருந்தாலும் நமக்கு வந்து இளமையில கூட வாழ்ந்துருக்கு. இளமையில ரொம்ப இளமையில வருதுனாவே ஏதோ ரத்த குழாயில மாற்றங்கள் அது பிறவிலேயே இருந்திருக்கிறது. பையன் மறக்க முடியாத ஒரு பையன் 25 வயசுல நெஞ்சு வலின்னு வரான். நான் 25 வயசுல என்ன இருக்க போகுது, ஒண்ணும் இல்லப்பா போப்பானா, இல்ல எனக்கு வலிக்குது, என்ன வலிக்குது, எனக்கு வலிக்குமா. அடுத்தது வந்து இசிஜி பார்த்தேன்னா அவன் கட்டாயத்துல அவன் சொன்னதுக்காக எடுத்து பார்த்தேன்னா அது சிவியரா இருக்கு. அப்புறம் அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த நேரத்துக்கு இருதய டாக்டர் பார்த்து அவனுக்கு சிவியரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆனான். அந்த மாதிரி எல்லாம் இளமையிலே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இருக்கா ஐயா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கும் இதய நோய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதுங்களா? அது அப்படி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து அதை சரி செய்யறதுங்க? கட்டாயம் இருக்குதுங்க. நம்ம வந்து மன அழுத்தங்கும் போது நீங்க ஒரு பயப்பட்டு பாருங்க. பயப்பட்டோன்னா இருதயம் வேகமா துடிக்கும். அந்த வேகமா துடிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள பிரஷர் மாற்றங்கள், இருதயத்துல பிரஷர் மாற்றங்கள் வரும். அந்த வேகமா துடிக்கும் போது பாத்தீங்கன்னா முழுமையா வந்து இருதயம் சுருங்கி விரியாது. அப்ப எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போறது சரிவர போகாது. அப்ப அதனுடைய மாற்றங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களை ஒவ்வொன்றும் அதை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து கட்டாயமா நம்ம உடல், அதாவது உடல் ரீதியா நமக்கு வந்து வியாதிகள் இருந்தால் மட்டுமே வந்து இருதயத்தை பாதிக்கிறதும் கிடையாது. மன ரீதியா பாதித்தாலும் அது இருதயத்தை பாதிக்கும். அதை எப்படிங்க நம்ம நிவர்த்தி பண்றது? நம்ம என்ன வந்து காரணமோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு நம்ம அதை வந்து சரி பண்ணணும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதே மாதிரி வாழ்வது ஒரு முறை. அந்த வாழ்க்கையை நம்ம வந்து வீணடிக்காம இருக்கணும்னா நம்ம எது எடுத்தாலும் வந்து நம்ம சரிவர இயங்குறதுக்கு நாம வந்து மனதை ஒருநிலைப்படுத்த கத்துக்கணும், உடலையும் வந்து சரிவர வைத்துக் கொள்ள கத்துக்கணும். அப்பதான் அந்த உயர்நிலைங்கிறது சரிவர இயங்கும். அதனால மனநிலை எந்த காரணத்தை கொண்டும் நாம வந்து லூஸ் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாத்துக்கும் நாம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்பதான் உடல் உறுப்புகள் எல்லாம் நமக்கு வந்து சரிவர வேலை செஞ்சு நம்மளை காப்பாற்றும். ஐயா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன் இருக்கிறதுக்கும் இதய நோய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதுங்களா? அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்னு நாங்க சொல்லுவோங்க. ரிஸ்க் ஃபேக்டர்கள் வந்து நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு வந்து உடல் பருமன். அந்த உடல் பருமன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டம், ரத்த குழாயெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு. எப்படி வந்து மூளைக்கு போற ரத்த குழாயை ஈஸியா அடைக்கிறதுங்கிறது 2 இடத்துல தான் காமனா ஈஸியா அடைக்கும். ஒண்ணு இருதயம் போற ரத்த குழாய், இன்னொன்னு மூளைக்கு போற ரத்த குழாய். அதனால வந்து உடல் பருமனா இருக்கும் போது ரத்த குழாய் இன்னும் அடைப்பு ஏற்பட்டு அதனால வந்து இருதயம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இதய நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எந்த மாதிரி பாதுகாப்பா இருக்கணும்? மருத்துவருடைய, நீங்க ஒரு மருத்துவரா இருக்கிறீங்க, நீங்க எப்படி ஆலோசனைகள் வழங்குவீங்க? அதாவதுங்க, நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்னு நாங்க சொல்லுவோங்க. நமக்கு வந்து நம்ம சக்கரை வியாதி அதிகமா இருந்ததுன்னா அதை சரி பண்ணி வச்சு. சர்க்கரை வியாதிக்கும் இதயத்துக்கும் வந்து தொடர்பு இருக்குதுங்களா? எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. சக்கரை வியாதி இருந்ததுன்னா
அது ரத்த குழாயை மாற்றத்தை கொடுக்கும். நாள் கூட இருக்கும்போது ரத்த குழாயை மாற்றத்தை கொடுத்துரும். அதனால ரத்த குழாய். சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அதை சரிவர ட்ரீட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். கொழுப்பு சத்து அதிகமா இருந்ததுன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒபிசிட்டின்னா நம்ம வந்து உடல் பருமன் நீங்க முதலே கேட்டீங்க, அப்படி இருந்தாங்கன்னா வெயிட்ட குறைக்கிறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம மன ரீதியா இருக்கிற பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ங்கிறது நாங்க சொல்லுவோம். இந்த ஏஜ்ங்கிற ஒரு ஃபேக்டர் ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஆனா ஏஜ் மாற்ற முடியுமா? ஆனா மற்ற இதையெல்லாம் மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம கரெக்டா வைத்தியரை பார்த்து ட்ரீட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நமக்கு வந்து அதுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்து இதுலையும் சீக்கிரம் மோசமான சூழ்நிலைக்கு சந்திக்க வேண்டி வரும், மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க மாரடைப்புன்னு சொன்னதுல எனக்கு ஞாபகம் வருது. இப்ப பெரும்பாலும் வந்து மாரடைப்புகள் இந்த சமீப காலமா வந்து அதிகமா இருக்கு. அத வந்து நம்ம முன்ன அறிகுறிகள் ஏதாவது தெரியுங்களா? அப்படி மாரடைப்பு ஏற்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை, அதாவது மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் முதலுதவி சிகிச்சை எந்த மாதிரி பண்ணணுங்க? அதாவதுங்க, இதுல முதலுதவிங்கிறதே வந்து நம்ம வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொன்னோம் பாத்தீங்களா, இதையெல்லாம் சரி பண்ணிக்கிறது தான் முதலுதவிய. அடுத்தது உண்ணும் உணவில் நான் முதல்லயே சொன்னேங்க, நீங்க வந்து மாமிசம், அதாவது எம்பி ஐட்டம், நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, ஆயில் கண்டென்ட், அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஃபேட் கண்டென்ட், நம்ம இதெல்லாம் சாப்பிடறத வந்து எவ்வளவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரத்த குழாய் சம்பந்தமான அது மாரடைப்பா இருக்கட்டும், பக்கவாதமா இருக்கட்டும், அது வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதோட வந்து வெயிட் நல்லா குறைக்கணும். அதனால வந்து நம்ம இது குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஒண்ணு, வேலை செய்யணும். வாக்கிங், அதாவது நல்லா சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, அது ஒரு வந்து நல்லா சாப்பிட்டு வேலையில செய்ய வேண்டிய விஷயம். அது வந்து வாக்கிங் இருக்கு. அதே வேலை இருக்கிறவன் நீ வேலை செய்ய, சாப்பிடு, வேலை செய்ய, வரவுக்கும் செலவுக்கும் சரியாகிற மாதிரி ஒண்ணும் உணவுக்கும் அதே மாதிரி நம்ம வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு எனர்ஜி லாஸ் ஆகிக்க அது ஈக்குவலா இருந்ததுனாக்க நமக்கு பெரிய வியாதியே வராது. அதனால வேலைகளை செய்ய வேண்டும். அந்த வேலை எப்படி செய்யணும்? அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயில்ல. அதனாலதான் நடக்கிறது வந்து இளம் வெயிலையோ மாலையிலயோ வந்து நம்ம வெயில்ல நடக்கும்போது நமக்கு வந்து வேர்த்து கொட்டும், நிறைய வந்து எனர்ஜி லாஸ் ஆகும். அப்ப நம்ம வெயிட்டும் குறையும், அதே மாதிரி உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொண்டு பயிற்சி. அடுத்தது வந்து நம்ம வந்து சொன்ன பத்திய ரிஸ்க் ஃபேக்டர் நிறுத்திக்கணும். அடுத்தது வந்து நம்ம நல்ல உறக்கம் வேணும். நல்ல பழக்கம், அதாவது நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது உண்ணும் உணவில் சரியா இருக்கணும். அடுத்தது வந்து மன ரீதியா சரியா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். அடுத்தது நல்ல உறக்கம் வேணும். அடுத்தது நல்ல பயிற்சி வேணும். பயிற்சிங்கிறது வந்து வேலை செய்யுங்க. சும்மா ஒரு சின்ன இடம் வச்சிருந்தீங்கன்னா கூட 4 செடியை வைங்க, அந்த செடியை வந்து வளர்த்துங்க, இல்ல கீரை வளர்த்துங்க, ஒரு காய் வைக்கிற மாதிரி பண்ணுங்க, பூ வைக்கிற மாதிரி பண்ணுங்க. வீட்டுக்கு அழகா இருக்கும், நம்ம உடம்பும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதோ காய்கறி கீரைகள் நடக்கும். அதுக்கு மேல நீ வாக்கிங் ஏன் அங்க ஓடணும்? வீட்டுக்கிட்டே சுத்தி ஓடி நம்மள வந்து நல்ல இளமையா வச்சுக்கலாமே. இப்ப அடுத்தது கேள்வி என்னன்னாங்க ஐயா, நான் கேட்க வேண்டிய கேள்வியே நான் அதைத்தான் கேட்கலான் இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்தது வந்து யோகாசனம் செய்வதால் வந்து இதயம் சம்பந்தப்பட்ட மன நோய்கள் மற்றும் மன அழுத்தம் எல்லாம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்களா? ஆமாங்க, அதாவது இது வந்து நம்ம எப்படின்னா சொல் புத்தி சுய புத்திங்கிறோம். சுய புத்தி இல்லாதவங்க இன்னொருத்தர் வந்து சொல் புத்தி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த வாழணும்னு நம்ம சொல்லுவோம், பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்பு வளர்க்குறவங்க, அதே மாதிரி வேலை செய்யாதவங்க, அதே மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கிடக்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானம்ங்கிறது ஒரு பக்கம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பயிற்சியே பண்ணாம இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பயிற்சியும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவுதான். ஆமா, அதான் முதலே சொன்னா நல்ல வேலை செய்ய, நல்ல உணவு நார்மலா இருக்கிற வந்து காய்கறி கீரைகளை நல்லா எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் ஐட்டத்தை நல்லா எடுத்துக்கிறையில் ஒன்னும் பிரச்சனை வராது. பருப்புகளை எடுக்கிறையில் ஒன்னும் பண்ணாது. வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது போட்டு வேலை செய்யுங்க, நல்லா நிம்மதியா தூங்குங்க. நீங்க அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கலாம். தேவையற்ற பழக்கங்களை விட்டுணும். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். தாங்கள் கூட நமது வானொலியின் வாயிலாக ஒரு பேட்டியினை வழங்கினீர்கள். அதாவது ஒரு மருத்துவனுடைய மகன் வந்து சுயநினைவை இழந்ததால் உறுப்பு மாற்று சிகிச்சை வந்து செய்தாங்க. இப்ப இதயத்தை வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை செய்யணும்னா அதுக்கான நடவடிக்கைகள்லாம் என்னங்க? உறுப்பு மாற்று சிகிச்சைங்கிறது வந்து இப்ப நிறைய காமனா வந்து அது எங்க ஃபீல்டுல மருத்துவ ரீதியா கொஞ்சம் நல்ல அட்வான்ஸா போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒண்ணு. யாருக்கு வந்து ஒரு உறுப்பு ரொம்ப கெட்டு போச்சு, அவங்களுக்கு நல்லா இருக்கிற உறுப்பை அந்த டைமுக்குள்ள ஒரு பர்டிகுலர் பீரியட் வச்சு அந்த பீரியடுக்குள்ள
எந்த உறுப்பா இருந்தாலும் சரி, எந்த உறுப்பா இருந்தாலும் சரி, அதை சரிவர எடுத்து சரிவர இயங்குற சூழ்நிலையை கொண்டு போய் அவங்களுக்கு வச்சோம்னா அவங்க நல்லா வாழ்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால நாம இறந்ததுக்கு அப்புறமும் உயிர் வாழ்றோம். நம்ம ஒரு படத்துல, நான் வந்து சினிமா படத்துல தான் பார்ப்போம், அவனுக்கு வந்து கண்ணு ஒரு கதாநாயகனா இருந்தவ கண்ணு வந்து அவன் இறந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் கண்ணு எடுத்து இன்னொருத்தர் வச்சிருக்காங்க கதாநாயகி. அவனை வந்து லைக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிஜமாவே அவனை லைக் பண்ணல, அவனுடைய லவ்வனுடைய கண்ணு வந்து வச்சுட்டு அவன் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவனை பார்ப்பான். அந்த மாதிரிதான் இது. ஒவ்வொரு ஊருமே நாம வந்து தானமா கொடுக்கும்போது அவன் வந்து இன்னொருத்தருக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது, அவங்க வாழ்றாங்க. இறந்தும் இவர்கள் அவர்களோட உறுப்பினால் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க அந்த பையனோ பொண்ணோ மற்றவங்களோ அவங்க வந்து என் பையனோ என் பிள்ளைய பாரு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களும் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். ஏன் இங்க போற மண்ணு கோயில வந்து தீக்க போறத வந்து அப்படி ஒரு தானம் கொடுத்துட்டு போறாங்க, தப்பு இல்லையே. நிச்சயமாங்க ஐயா. இது வந்து இப்ப தமிழக அரசாங்கம் கூட வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வர்களுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப உண்மையிலேயே அது வந்து ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு எண்ணம். அதுல வந்து நம்ம வந்து அது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பார்ப்பாங்க. ஒருத்தர் குறைய சொல்லலாம், இதுக்கு போய் இது ஒரு பெரிய அப்படின்னு. அதுல வந்து அரசு மரியாதையோட செய்யும் போது வெளியில 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும், செய்யலாம். இன்னொரு பக்கம் வந்து அந்த என்னுடைய வியூல இன்னொரு உதவியும் செய்யலாம். ஏன்னா யாரு வந்து கொடுத்தாங்களோ அவங்க சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ரெசிப்ரோக்கலாக இன்னொரு உதவினா மணியா அப்படியோ இல்ல அவங்க சார்ந்தவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு வேலை வாய்ப்போ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா கூட அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. இப்ப வந்து எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஆண்களை விட பெண்கள் வந்து இதயம் சம்பந்தப்பட்ட இதயத்தை பாதுகாப்பதில் முழு பங்கு வகிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மைங்களா? அதாவதுங்க, நாம வந்து ஆண்கள் வந்து நம்ம ஹெல்த்தை பத்தி நாம பாக்கறோம்ல, அவங்க பெண்கள் வந்து எப்பவுமே ஒவ்வொரு பெண்களும் தான் அழகு அப்படி இருக்கணுங்கிறதுல வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோட வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா உண்மை. அது வந்து குள்ளமா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம். அவங்க வந்து இதெல்லாம் irreversible. யாரா இருந்தாலும் சரி தான் அழகா இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்கு அவங்க வந்து உடல் பருமனாகிறத லைக் பண்ணுவாங்களா? அதே மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத சாப்பிட்டு நம்ம அதுலயும் வந்து ஆண்கள் தான் பீடி சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, புகையில போடுறது, அதே மாதிரி ஓவரா எண்ணி நிறைய சாப்பிடுறது, உடம்பு பெருத்துக்கிறது, ஒபிசிட்டி வந்தாலுமே ஒரு தொப்பை வந்தாலுமே அதை பத்தி பெருசா கண்டுக்காம இருந்துக்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகுறது, எல்லாமே லேடிஸோட நாம தான் அதிகம். தவறு நம்மள்ட்ட தான் நிறைய இருக்கு, அவங்கள்ட்ட காட்டணும். அவங்கள்ட்ட நம்ம சொன்னதெல்லாம் எதுவுமே இல்லையே, மீறி போனா என்ன ஏஜுங்கிறது அது எல்லாத்துக்கும் வர ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஒபிசிட்டியா இருக்கிறாங்க, அது ஃபேமிலியில இருக்கலாம், வேற என்ன இருக்கலாம். அது ஒரு சிலர் தானே தவிர மோஸ்ட்லி வந்து லேடிஸ் தான் வந்து அந்த நம்ம தான் பட்டிகாட்டுல சொல்லுவோமே கெட்ட பழக்கம்னு சொல்லுவோம்ல, அந்த பழக்கம் எல்லாமே அவங்கள்ட்ட இல்ல. அதனால நம்ம கடைக்காட்டுல அவங்களுக்கு லேடிஸ் வரதுக்கு வந்து வாய்ப்பு கம்மியா தான் இருக்குது. அது ஒன்றும் மறக்க முடியாத உண்மைதான். நாம தான் சரியா இருக்கணும் ஆண்கள். சரிங்க ஐயா. இப்போ இறுதியான கேள்வி, நம்ம நேயர்களுக்காக இந்த உலக இதய பாதுகாப்பு நாளில் நீங்க நேயர்களுக்காக சொல்லக்கூடிய இறுதி கருத்து என்னங்க ஐயா? நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த பாசம் வளர்ந்த என் வணக்கத்தோட தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும். எவ்வளவு நாள் இருக்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளவு நாள் நிம்மதியும் சந்தோஷமும் இருந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம், உறவுகளோட எப்படி சந்தோஷமா வாழ்ந்தோம், மற்றவர்களோட எப்படி சந்தோஷமா வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியமானது. அதுக்கு நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் சரிவர இயங்க வேண்டும் என்றால் உடல் நல்லா இருக்கணும், மனது நல்லா இருக்கணும், உயிர் நல்லா இருக்கணும். இது 3 கரெக்டா இயங்குறதுக்கு நாம தேவையற்ற பழக்கங்கள் எல்லாம் நாம விடுபட்டுக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத உணவுகளை நிறைய சாப்பிட்டு உடம்ப வந்து நாவு சுவைங்கிறது நமக்கு தேவைதான், ஆனா சுவைக்கு நாம அடிமையாக கூடாது. உணவு தேவைதான், ஆனா உண்பதுக்காக வாழக்கூடாது. வாழ்க்கை தேவைதான், வாழ்றதுக்காகவே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க கூடாது. இந்த மாதிரி சிலதெல்லாம் நாம வந்து எது தேவையோ எது தேவையில்லைங்கிறது நாம அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத ஒண்ணு எல்லாம் ஒதுக்கி சொல்லிட்டு தேவையானது மட்டும் நம்ம மேரேஜ் வரையிலும் தனி மனிதனா இருந்துட்டு இருக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து குழந்தையா இருந்துட்டு இருப்போம். மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்குன்னு இன்னொரு கணவனோ மனைவியோ, அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு குழந்தைகள், இப்படி வந்து நிறைய வரும்போது நமக்கு சரியான பொறுப்புகள் அவங்களை பாதுகாக்கிறதுல அவங்க கொண்டு வரதுல எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம நல்லா வாழ வேண்டாமா?
நல்லா வாழ்வதற்கு தேவையில்லாத எல்லாமே தவிர்த்துருங்க. இது கவர்மெண்ட் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, மற்றவங்க சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயமா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம சரிவர நம்ம சாப்பிட்டுட்டு சரிவர தூங்கிட்டு சரிவர நல்ல வேலை செஞ்சோம்னா நல்லா இருக்கலாம். வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை நலமுடன். சரிங்க ஐயா, இது வரைக்கும் இந்த உலக இதய தினத்தில் மிகச்சிறப்பாக நம்ம கொங்கு சமுதாய வானொலி நேயர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் பலகையினுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களுக்காக வழங்கினீங்க ஐயா. அதுக்காக இதயபூர்வமான இதயம் கனிந்த இதயத்தோடு இதயமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது அறிவியல் பார்வை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவ அறிவியல் மூலம் நமது இதயத்தை காப்பது பற்றிய பல்வேறு மருத்துவ தகவல்களை நமக்காக வழங்கினார் ஈரோடு லிம்பஸ் மருத்துவமனை மருத்துவர் திரு சி. சேகர் அவர்கள். உடன் உரையாடியவர் நிலையத்தைச் சேர்ந்த திரு தங்கவேல்.